தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று நாளை 29ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை மறுநாள் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தாவேகா தலைவர் விஜயை அன்பிற்கினிய இளவல் என்று குறிப்பிட்ட செங்கோட்டையன் தெளிவாக முடிவு செய்தே தாவேகாவில் இணைந்ததாக கூறினார். மேலும் திமுக, பாஜக ஆகிய கட்சிகளிலிருந்து யாரும் தம்மை அணுகவில்லை என்றும் அமைச்சர் சேகர்பாபுவை தாம் சந்திக்கவே இல்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். சட்டை பையில் ஜெயலலிதாவின் புகைப்படம் வைத்திருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன், ஜனநாயக நாட்டில் யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்றார். மேலும் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை எடுத்திருந்தால் தம் மீது வேறு மாதிரியான விமர்சனங்கள் எழுந்திருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தூய்மையான ஆட்சி அமைவதற்காகவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக விளக்கமளித்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தாவேகா தலைவர் விஜய் 2026இல் மாபெரும் மக்கள் புரட்சியுடன் புனிதமான ஆட்சியை அமைப்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்த பின்னர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்ட தம்மை எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அதிமுகவிலிருந்து வெளியேற்றியதாக செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் அந்த பதவிகளை எடுத்தார். அதோடு அவர் நின்று விடவில்லை. மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார். காங்கேயத்திற்கு அருகாமையில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன், நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 3வதாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் தூய்மையான ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காகவே தாவேகாவில் இணைந்ததாக கூறிய செங்கோட்டையன், 2026இல் மாபெரும் மக்கள் புரட்சியுடன் தாவேகா தலைவர் விஜய் தமிழகத்தில் புனிதமான ஆட்சியை அமைப்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்தில் வேண்டும். தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றிக் கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற
மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஐஆர் படிவத்தில் தனது பெயரையோ உறவினர் பெயரையோ 2002 பட்டியலில் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் சுய விவரத்தை மட்டுமே நிரப்பியளிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுவிடும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளரின் பெயர் இல்லையெனில் உரிமை கோரல் மற்றும் மறுப்புரை காலத்தில் படிவம் 6 உடன் உறுதிமொழி படிவத்தை இணைத்து புதியதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். உரிமை கோரல் மற்றும் மறுப்புரை காலம் வரும் டிசம்பர் 9 முதல் வரும் ஜனவரி 8 வரை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7 வெளியிடப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு தமிழக அரசு வகுத்துள்ள வரைவு வழிகாட்டி நெறிமுறை ஒவ்வொன்றும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என அதிமுக தரப்பு தெரிவித்தது. கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தாவேகா தரப்பு வலியுறுத்தியது. இதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கமளித்தார். இதையடுத்து தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கும்போது ஒவ்வொரு பிரிவும் எதிர்த்து வழக்கு தொடுக்கும் வகையில் உள்ளது என்று தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். சென்னையில் ECR மற்றும் OMR சாலைகளை இணைக்கும் இரும்பு மேம்பாலத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை குழுமம் அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் IT தொழில் நிறுவனங்கள் நிறைந்துள்ள ECR எனப்படும் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR என்று அழைக்கப்படும் பழைய மாமல்லபுரம் சாலையை இணைக்கும் வகையில் இரும்பு மேம்பாலம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நீலாங்கரையில் உள்ள பக்கிங்காம் கால்வாயை கடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. இந்த பாலத்திற்கு தமிழக கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை குழுமம் அனுமதி அளித்துள்ளது. 204 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் இந்த உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் 200 அடி ரேடியல் சாலை OMR சந்திப்பிலிருந்து ஆரம்பமாகி நீலாங்கரையில் உள்ள ECRல் முடிவடையும். ECR மற்றும் OMR சாலைகளை இணைக்கும் வகையில் சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கும் இணைப்பு சாலைகள் இல்லை என்பதால் 0.8 கிலோமீட்டரில் இந்த இரும்பு மேம்பாலத்தை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. பக்கிங்காம் கால்வாயை கடக்கும் பாலம் 96 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட உள்ளது. 32 மீட்டர் நீளமுள்ள 3 பீம்கள் கொண்டு இரும்பு மேம்பாலம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு பெரிய சோமூர் LVR காலனியில் 5 பவுன் நகைக்காக தனியாக இருந்த கமலா என்ற 60 வயது மூதாட்டி கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வரும் அவரது மகன் சேனாதிபதி வழக்கம் போல் தனது தாய்க்கு போன் செய்து எடுக்காத நிலையில் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கூறினார். பின்பு வீட்டில் சென்று பார்த்தபோது அங்கு மூதாட்டி கமலா கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருந்ததும் அவர் அணிந்திருந்த 5 பவுன் நகையும் மாயமானதும் தெரிய வந்தது. தகவல் அறிந்த சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உள்ளிட்ட போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் ஆய்வு செய்தனர். மூதாட்டி இறந்த வீட்டை சுற்றி சுற்றி வலம் வந்து வளர்ப்பு நாய் வீட்டிற்குள் யாரையும் அனுமதிக்கவில்லை. மேலும் கொலை சம்பவம் குறித்து மாவட்ட SP சுஜாதா நேரில் விசாரணை நடத்தினார். அப்போது உயிரிழந்த கமலாவை எதிர்பார்த்து அவரது வளர்ப்பு நாய் வீட்டிற்குள் யாரையும் அனுமதிக்காமல் தடுக்க முயன்றது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. ஈரோட்டில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து நகைக்காகவும் பணத்திற்காகவும் நடைபெறும் இதுபோன்ற கொடூர சம்பவங்களை போலீசார் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்ணி அடிச்சுட்டு பசங்க எல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு
ஆல்ரெடி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வடக்கு ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நைட்டில் வந்து ரவுண்ட்ஸ் வர சொல்லி நாங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பல முறை வந்து ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோங்க. மாநகராட்சிலையும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறோம். இருந்தும் இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்த ஒரு அம்மாவை இன்றைக்கி கழுத்து அறுத்து செயின் வழிப்பறிக்காக கழுத்து அறுத்து போட்டு இன்றைக்கி வந்து இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குதுங்க. இதுக்கு வந்து கமிஷனரும் சரிங்க, ஆணையாளரும் சரி, எல்லாரும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. மேலிடம் அழைத்தால் டெல்லி சென்று பேச தயார் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் ஆகிய இருவரும் பேட்டியளித்துள்ளனர். கர்நாடக காங்கிரஸ் உட்கட்சிக்குள் அதிகார பகிர்வு தொடர்பாக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் முதலமைச்சர் சித்தராமையா என இரு பிரிவுகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் மேலிடம் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று இருவரும் மீண்டும் தங்களது நிலைப்பாட்டை தெரியப்படுத்தியுள்ளனர். ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 94 உயர்ந்துள்ளது. 2000 வீடுகள் கொண்ட பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த 2 நாட்களாக தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்ற நிலையில் இதுவரை 94 பேர் உயிரிழந்துள்ளனர். 300க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக கட்டுமான நிறுவன இயக்குநர்கள் மற்றும் பொறியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவில் வருமான வரி படிப்படியாக ரத்து செய்யப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது அந்நாட்டு மக்களை குதூகலத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் பிற நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 10 முதல் 50% வரை வரி விதித்துள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கு வர்த்தகம் வாயிலாக கூடுதல் வருவாய் கிடைத்த நிலையில் தனிநபரின் வருமான வரியை ரத்து செய்ய அவர் முடிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அமெரிக்க ராணுவ சேவை உறுப்பினர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் வரும் ஆண்டுகளில் வருமான வரி படிப்படியாக ரத்து செய்யப்படும் என அறிவித்துள்ளார். ஏற்கனவே வர்த்தகம் வாயிலாக ஏராளமான வரி வருவாய் கிடைப்பதால் வருமான வரியை முற்றிலும் ரத்து செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதம் குறித்து அவர் விவரிக்கவில்லை. 4வது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தொடக்க போட்டி நவி மும்பையின் DOI பாட்டில் மைதானத்தில் நடக்கும் என்றும் இறுதிப் போட்டி குஜராத்தின் வதோதராவில் உள்ள BCA மைதானத்தில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 4வது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு சாம்பியனாக களமிறங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் பிரீமியர் லீக் 2026க்கான மெகா ஏலத்தில் முக்கியமான வீராங்கனைகளின் முதல் சுற்று ஏலம் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் இதில் அதிக தொகை கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்ட வீராங்கனை யார் உள்ளிட்ட விவரங்களை தற்போது பார்ப்போம். UP வாரியர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என 5 அணிகளை கொண்ட மகளிர் பிரீமியர் லீக் 2026க்கான ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் முன்னணி கிரிக்கெட் வீராங்கனைகளான இந்தியாவின் தீப்தி சர்மா, ரேணுகா சிங் மற்றும் நியூசிலாந்தின் சோஃபி டெவின், அமெலியா கிர் மற்றும் ஆஸ்திரேலியாவின் அலிசா ஹீலி, மெக் லானிங் மற்றும் இங்கிலாந்தின் சோஃபி எக்லஸ்டோன் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் லாரா வோல்வாட் ஆகிய 8 வீராங்கனைகளுடன் ஏல செயல்முறை தொடங்கியது. இதில் முதல் முறையாக ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி UP வாரியர்ஸ் அணி மீண்டும் தீப்தி சர்மாவை 3.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இதன் மூலம் மகளிர் IPL வரலாற்றிலேயே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவுக்கு பிறகு அதிகபட்ச விலைக்கு ஏலம் போன 2வது வீராங்கனை என்ற பெருமையை இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான தீப்தி சர்மா பெற்றுள்ளார். நியூசிலாந்து அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் அமெலியா கிரை 3 கோடி கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் வாங்கிய நிலையில் நியூசிலாந்து அணியின் மற்றொரு நட்சத்திர வீராங்கனையான சோஃபி டெவினை 2 கோடி ரூபாய் கொடுத்து குஜராத் ஜெயின்ஸ் வாங்கியது. அதேபோல் டெல்லி அணியின் முன்னாள் கேப்டனான ஆஸ்திரேலிய வீராங்கனை மெக் லானிக்கை UP வாரியர்ஸ் 1.9 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இதில் அண்மையில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய ரசிகர்களை கவர்ந்த தென்னாப்பிரிக்க வீராங்கனை ஆனலாரா வோல்வாட்டை 1.1 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கியது. உலகின் நம்பர் 1 பந்து வீச்சாளரான இங்கிலாந்து வீராங்கனை சோஃபி எக்லஸ்டோனை 85 லட்சம் ரூபாய்க்கு UP வாரியர்ஸ் தக்க வைத்துக் கொண்டது. இந்திய வேகபந்து வீச்சாளரான ரேணுகா சிங் 60 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் ஜெயின்ஸ் அணிக்கு சென்றார். காயம் காரணமாக இந்த ஆண்டு மகளிர் IPL-இலிருந்து விலகியிருந்த ஆஸ்திரேலிய நட்சத்திர வீராங்கனையான
அலிசா ஹீலியை ஏந்தானியும் வாங்க முன்வராதது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தது.